ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் காளிதாசரின் இயற்கை வர்ணனை உரை வழங்குபவர் குரோம்பேட்டை SDNB வைணவ கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை தலைவர் சி. யோகாம்பாள் அவர்கள். வணக்கம். சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த இந்தியாவின் மகாகவி காளிதாசரின் கற்பனை உலகுக்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன். காளிதாசன் வெறும் கவிஞன் மட்டுமல்ல, அவன் இயற்கையின் தூதுவன். மலர்வது, காய்ப்பது, மேகம் சூழ்வது என இயற்கையின் ஒவ்வொரு அசைவையும் ஒரு காதலனின் கண்ணோட்டத்துடன் பார்த்தவன் அவன். இன்று நாம் காளிதாசரின் காவியங்கள் வழியாக இமயமலையின் பனிச்சிகரங்களிலும் நர்மதை ஆற்றின் வளைவுகளிலும் ஆசிரமத்து மான்களின் துள்ளல்களிலும் சஞ்சரிக்கப் போகிறோம். உங்கள் மனதை ஒரு பூந்தோட்டமாக மாற்றப் போகிறது என்பது நிச்சயம். வாருங்கள், காளிதாசனின் கவிதை வானில் சிறகடிக்கலாம். மகாகவி காளிதாசர். நேயர்களே, ஒரு கவிஞனை பற்றி தெரிந்து கொள்ளும் முன் அவன் எப்படி உருவானான் என்பதை தெரிந்து கொள்வது சுவாரஸ்யமானது. காளிதாசரை பற்றி ஒரு அழகான கதை உண்டு. அவர் தொடக்கத்தில் ஒரு அறிவற்ற மனிதராக இருந்தாராம். மரத்தின் நுனிக்கிளையில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தையே வெட்டி கொண்டிருந்தாராம். அத்தகைய ஒரு மனிதர் காளிதேவியின் அருளால் காளிதாசன் என்ற பெயர் பெற்று உலகமே வியக்கும் மகாகவியாக மாறினார். காளிதாசர் வாழ்ந்த காலம் கிபி 4 அல்லது 5ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். உஜ்ஜயினி நகரத்து அரசன் விக்ரமாதித்யன் அவையில் இருந்த 9 ரத்தினங்களில் அவர் முதன்மையானவர். அவரது கவிதைகளில் இருக்கும் ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால் அது உபமா காளிதாசஸ்ய, அதாவது ஊமை சொல்வதில் அவருக்கு நிகர் அவரே. ஒரு சிறு உதாரணம் சொல்கிறேன். ஒரு விளக்கை ஏந்திச் செல்லும் பெண் இருண்ட மாளிகையில் நடந்து செல்லும்போது அந்த விளக்கு வெளிச்சம் படும் இடமெல்லாம் எப்படி இருள் மறைகிறதோ அப்படியே ஒரு பேரழகி கடந்து செல்லும்போது மற்றவர்கள் அழகற்று போகிறார்கள் என்று வர்ணிப்பார். இயற்கையையும் மனித உணர்வுகளையும் பிணைப்பதில் அவர் ஒரு ரசவாதி. அவர் வெறும் கற்பனையாளராக மட்டும் இருக்கவில்லை, இந்தியாவின் புவியியல் அமைப்பை அக்குவேராக ஆணிவேராக தெரிந்த ஒரு பயணியாகவும் இருந்தார். இப்போது நாம் அவரது படைப்புகளில் ஒவ்வொன்றாக நுழையலாம். மேகதூதம். மேகதூதம் உலக இலக்கியங்களே ஒரு தனித்துவமான காவியம். ஒரு யக்ஷன் தன் கடமையிலிருந்து தவறியதால் தன் மனைவியை பிரிந்து ஓராண்டு காலம் காட்டில் வாழும்படி தண்டிக்கப்படுகிறான். காதலின் நினைவு அவனை வாட்டுகிறது. அப்போது வானத்தில் ஒரு மேகத்தை பார்க்கிறான். அந்த மேகத்திடம் தன் மனைவியிடம் செய்தி சொல்லும்படி வேண்டுகிறான். நேயர்களே, இங்கிருந்துதான் காளிதாசரின் புவியியல் அறிவு வெளிப்படுகிறது. மத்திய இந்தியாவின் ராமகிரி மலையிலிருந்து இமயமலையில் இருக்கும் அழகாபுரி வரை மேகம் செல்ல வேண்டிய பாதையை அவர் வர்ணிக்கிறார். அவர் சொல்கிறார், மேகமே, நீ செல்லும் வழியில் நர்மதை ஆறு பாய்வதை பார்ப்பாய். அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு யானையின் உடம்பில் வரையப்பட்ட கோலத்தைப் போல. விந்திய மலையின் சரிவுகளில் அந்த ஆறு நெளிந்து ஓடும். எவ்வளவு நுணுக்கமான பார்வை! ஒரு மேகம் மலையின் உச்சியில் தங்குவதை பூமி என்னும் பெண் அணிந்திருக்கும் ஆடையின் முடிச்சு என்று வர்ணிக்கிறார். இதில் இயற்கை வெறும் உயிரற்ற பொருளாக சொல்லப்படவில்லை, அது உணர்ச்சிகளால் துடிக்கும் ஒரு பெண்ணாக சித்தரிக்கப்படுகிறது. நேயர்களே, காளிதாசரை ஒரு கவிஞராக மட்டும் நாம் அறிவோம். ஆனால் மேகதூதம் காவியத்தை ஆழமாக படித்தால் அவர் ஒரு சிறந்த வானிலையாளர் என்பது புலப்படும். அதாவது புகை, ஒளி, நீர், காற்று ஆகிய 4 கலவையே மேகம் என்கிறார். இன்றைய நவீன அறிவியல் மேகம் உருவாவதற்கு கூறும் அதே காரணிகளை அன்று காளிதாசர் பட்டியலிட்டது வியப்பிற்குரியல்லவா? மேகத்தின் பயணத்தை மத்திய இந்தியாவின் ராமகிரி மலையில் தொடங்கும் மேகம் இமயமலை நோக்கி சொல்லும் பருவமழை காற்றின் திசையிலேயே பயணிப்பதை அவர் துல்லியமாக விளக்குகிறார். மேகம் காற்றினால் தள்ளப்பட்டு வடக்கு திசை நோக்கி செல்வது நீர் சுழற்சியின் ஒரு பகுதி என்பதை அவர் உணர்த்துகிறார். மேகதூதம் விண்வெளி பார்வையில் திசையும் அறிவும். பறவையின் பார்வை. மேகம் உயரத்தில் இருந்து பார்க்கும்போது மலைகள் எப்படி தெரியும், ஆறுகள் எப்படி மெல்லிய நூல் போல தெரியும் என்பதை அவர் வர்ணிப்பது ஒரு விமானத்தில் சென்று பார்த்தது போல் பிரமையை ஏற்படுத்தும். காற்று மண்டல அடுக்குகள். மேகம் நகர்வதற்கு வாவகன் என்று கூறப்படும் காற்று அடுக்குகள் தேவை என்பதை அவர் குறிப்பிடுகிறார். நவீன வானிலை ஆய்வில் இதையே நம் அட்மாஸ்பியர் லேயர் என்கிறோம்.
திசைகாட்டி. மேகம் செல்வது பாதையில் செல்லும் இடங்களை வரிசைப்படுத்தும் போது ஓரிடத்தின் இடது பக்கம் என்ன இருக்கிறது, வலது பக்கம் என்ன இருக்கிறது என துல்லியமாக கூறுகிறார். அது காளிதாசரின் திசையியல் அறிவுக்குச் சான்று. மேலும் மேகம் ஒரு மலையின் மீது மோதும்போது மழை பொழிவதையும் ஆறுகளின் நீர்மட்டம் உயர்வதையும் அவர் வர்ணிக்கும் விதம் ஒரு புவியியல் வரைபடத்தை நம் கண்முன் நிறுத்துகிறது. காளிதாசர் வெறும் மேகத்தை தூது அனுப்பவில்லை, இந்தியாவின் தட்பவெப்ப நிலையை ஆவணப்படுத்துகிறார். ரகுவம்சம். நேயர்களே, காளிதாசரின் ரகுவம்சம் ஒரு மாபெரும் காவியம். இது ரகுகுலத்து அரசர்களின் வரலாற்றை சொல்கிறது. ஆனால் காளிதாசர் ஒரு மன்னனின் வீரத்தை புகழும் அதே வேளையில் அவன் இயற்கையோடு எப்படி ஒன்றி வாழ்கிறான் என்பதையே முதன்மையாக சொல்கிறார். திலீப மன்னன் குழந்தை வரம் வேண்டி காமதேனுவின் மகளான நந்தினி என்ற பசுவை மேய்க்க காட்டுக்கு செல்கிறான். இங்கே காளிதாசர் தீட்டும் ஓவியம் அற்புதமானது. ஒரு சக்கரவர்த்தியின் கையில் குடையில்லாமல் வெறும் கால்களுடன் பசுவின் பின்னால் செல்கிறான். அப்போது காடு அவனை எப்படி வரவேற்கிறது தெரியுமா? காற்று மரங்கள் அசைக்கிறது. அந்த அசைவு காடு தன் கைகளை அசைத்து மன்னனை வரவேற்பது போல் இருக்கிறதாம். பறவைகளின் ஒலி அந்த மன்னனுக்கு பாடும் மங்கள இசை போல ஒலிக்கிறது. காளிதாசர் இவ்வாறு கூறுகிறார்: இயற்கைக்கு தெரியும் யார் உண்மையான அன்போடு அணுகுகிறார்கள் என்று. இன்னொரு இடத்தில் மன்னன் திக்விஜயம் செய்யும் போது தென்னகத்து தென்றல் அவனை தீண்டிச் செல்கிறது. அந்த தென்றலின் சந்தன வாசனை கமழ்கிறது. ஒரு புவியியல் அறிஞரைப் போல இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன மரங்கள் வளரும், அங்கிருக்கும் ஆறுகளின் வேகம் என்ன என்பதை ரகுவம்சத்தில் அவர் பதிவு செய்துள்ளார். ரகுவம்சம் என்பது வெறும் மன்னர்களின் கதையல்ல, அது இந்திய நிலப்பரப்பின் பசுமை பதிவு. அபிஞான சாகுந்தலம். ஒரு பூந்தோட்டத்திற்குள் நுழையப் போகிறோம். காளிதாசரின் உலக புகழ்பெற்ற நாடகம் அபிஞான சாகுந்தலம். சாகுந்தலை என்பவள் வனத்தில் வளர்ந்தவள். அவளுக்கு தந்தை கண்வ முனிவர் என்றால் தாய் அந்த வனத்து இயற்கைதான். சாகுந்தலை செடிகளுக்கு நீர் ஊற்றாமல் தான் நீர் அருந்த மாட்டாள். செடிகளில் ஒரு முட்டு வளர்ந்தால் அதை தன் குழந்தையாக கருதி திருவிழா கொண்டாடுவாள். நேயர்களே, சாகுந்தலை தன் கணவன் வீட்டிற்கு செல்லும் போது அந்த 4ஆம் அங்கம் அது வெறும் காட்சி அல்ல, ஒரு காவியம். அவள் பிரியும் போது அந்த வனமே துடிக்கிறது. மான்கள் தம் வாயில் கவ்விக்கொண்டிருக்கும் புற்களை துப்புகின்றன. மயில் ஆடுவதை நிறுத்திவிட்டு சோகமாக நிற்கிறது. கொடிகள் தம் இலைகளை உதிர்க்கின்றன. அது பார்க்க எப்படி இருக்கிறது தெரியுமா? தன் தோழி பிரிகிறாளே என்று காடு கண்ணீர் விடுவது போல் இருக்கிறது. கண்வ முனிவர் மரங்களை பார்த்து வேண்டுகிறார்: மரங்களே, உங்களுக்கு தண்ணீர் ஊற்றாமல் தான் நீர் அருந்தாத சாகுந்தலை இன்று செல்கிறாள். அவளுக்கு விடை கொடுங்கள். உடனே மரங்கள் அசைகின்றன. இதுதான் காளிதாசன். மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையில் அவர் எந்த பிரிவையும் பார்க்கவில்லை. இருவரும் ஒருவரே, ஒரே குடும்பம் என்கிறார். ரிது சம்ஹாரம். நேயர்களே, இறுதியாக காளிதாசரின் கவிதை மழையில் நனையப் போகிறோம். அதுதான் ரிது சம்ஹாரம். 6 பருவ காலங்களையும் அவர் வர்ணிக்கும் விதம் ஒரு புகைப்பட கலைஞர் கேமராவை கையாள்வது போல் இருக்கும். கோடை காலத்தை அவர் வர்ணிக்கும் போது தகிக்கும் வெயிலால் காட்டில் ஏற்படும் மாற்றத்தை சொல்கிறார். தாகத்தால் தவிக்கும் பாம்பு மயில் தன் தோகையை விரித்து வைத்திருக்கும் நிழலில் போய் ஒதுங்குகிறதாம். இயல்பாகவே பாம்பும் மயிலும் எதிரிகள். ஆனால் இயற்கையின் இடர் வரும்போது அவை பகையை மறந்து ஒன்றாக அமர்ந்திருக்கின்றன. என்ன ஒரு உன்னதமான நீதி! மழைக்கால மேகங்கள் யானைகளைப் போல திரண்டு வருகின்றன. மின்னல் கொடிகள் வானத்தில் படர்கின்றன. பூமி பச்சை பசேல் என்று போர்வை போர்த்தியது போல் மாறுகிறது. வசந்த காலம் வந்ததும் மாமரங்கள் பூக்கின்றன. குயில்கள் இசை பாடுகின்றன. காளிதாசரை பொறுத்தவரை ஒவ்வொரு பருவ காலமும் மனித மனதிற்குள் ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியை விதைக்கிறது. இயற்கையின் மாற்றமே மனித வாழ்வின் மாற்றம் என்பதை குறித்து ரிது சம்ஹாரம் நமக்கு உரக்க சொல்கிறது. ஒவ்வொரு பருவ காலத்திலும் தாவரங்கள் ஏன் குறிப்பிட்ட நேரத்தில் பூக்கின்றன? ஒளிச்சேர்க்கை மாற்றங்கள். ரிது சம்ஹாரத்தில் ஹேமந்த ரிதுவில் சூரிய வெளிச்சம் குறையும் போது தாமரை மலர்கள் வாடுவதையும் செடிகள் தங்கள் சக்தியை சேமிப்பதையும் காளிதாசர் வர்ணிக்கிறார். விலங்குகளின் இனப்பெருக்க காலம். மழைக்காலத்தில் மயில்கள் ஏன் ஆடுகின்றன? அது அவற்றின் இனப்பெருக்க காலம். இதை இயற்கையின் கொண்டாட்டமாக அவர் மாற்றிவிடுகிறார். இது விலங்குகளின் உயிரியல் கடிகாரம். ரிது சம்ஹாரம். உயிரியல் மற்றும் சூழியல் மாற்றங்கள். காவியத்தில் இருக்கும் உயிரியல், பயாலஜி அண்ட் சூழியல் எக்காலஜி உண்மைகளை பார்ப்போம். 6 பருவ காலங்கள் மாறும்போது
விலங்குகளின் நடத்தையில் ஏற்படும் மாற்றங்களை காளிதாசர் மிக நுணுக்கமாக கவனித்துள்ளார். கோடைகால அறிவியல். கோடையில் காடு தகிக்கும் போது விலங்குகள் தங்களின் இயற்கை பகையை மறந்துவிடுகின்றன என்றார். தாகத்தால் தவிக்கும் சிங்கம் தன் அருகிலேயே இருக்கும் யானையை வேட்டையாட நினைப்பதில்லை. பிழைப்புத்திறன் ஆகும். இது ஒருபோதும் ஒரு பொதுவான ஆபத்து வரும்போது உயிரினங்களின் ஒற்றுமையை பதிவு செய்கிறது. மழைக்கால தாவரவியல். மழை பெய்தவுடன் நிலத்தில் எழும் மண் வாசனை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். மேலும் கார்காலத்தில் மட்டும் பூக்கும் கடம்ப மலர்கள், கெண்டவள்ளி மலர்களை பற்றி பேசுகிறார். குறிப்பிட்ட பருவத்தில் குறிப்பிட்ட தாவரங்கள் மலர்வதை அவர் துல்லியமாக விளக்கியுள்ளார். பறவைகளின் இடம்பெயர்வு. மழைக்காலம் தொடங்கியவுடன் சாதகப் பறவைகள் வானத்தை பார்த்து மழைக்காக காத்திருப்பதையும் அன்னப்பறவைகள் மானசரோவர் ஏரிக்கு இடம்பெயர்வதையும் வர்ணிக்கிறார். இது பறவைகளின் இடம்பெயர்வு குறித்த ஒரு அறிவியல் உண்மையாகும். இவ்வாறு காளிதாசர் இயற்கையை வெறும் அழகாக மட்டும் பார்க்காமல் அதன் பின்னால் இருக்கும் அறிவியல் விதிகளையும் உணர்ந்து கவிதை படைத்துள்ளார். இதுவே அவரை மகாகவி என்று கொண்டாடப்படுகிறது. இயற்கையை வெறும் காட்சிப் பொருளாக மட்டும் பார்க்காமல் அதை பண்பாட்டின் அங்கமாகவும் அறநெறியின் சாட்சியாகவும் காட்டியவர் காளிதாசர். இன்று கூட நாம் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற செய்தியை 16 நூற்றாண்டுகளுக்கு முன்பே தன் காவியங்கள் மூலமாக உரக்கச் சொல்லியிருக்கிறார். அவரது கவிதைகள் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். மனிதன் இயற்கையின் எஜமான் அல்ல, அவன் இயற்கையின் ஒரு சிறு பகுதி. காளிதாசரின் வரிகளில் இமயமலை இன்றும் உயர்ந்து நிற்கிறது, கங்கை இன்றும் தூய்மையாக ஓடுகிறது, சகுந்தலையின் மான்கள் இன்றும் துள்ளி குதிக்கின்றன. இந்த வானொலி உரை உங்கள் மனதிற்குள் ஒரு சிறு செடியையாவது நடும் என்ற நம்பிக்கையோடு இயற்கையை போற்றுவோம், இலக்கியத்தை நேசிப்போம். நன்றி, வணக்கம். இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது காளிதாசரின் இயற்கை வர்ணனை. உரை வழங்கியவர் குரோம்பேட்டை SDNB வைணவ கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை தலைவர் சி. யோகாம்பாள் அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.